எலான் மஸ்கோடைய SpaceX அவங்களுடைய அந்த ஸ்டார்ஷிப்போடைய 5th 6th ஃப்ளைட் டெஸ்ட்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி மிட் ஏரில் வந்து பூஸ்டரை கேட்ச் பண்ண நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக அது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 7th ஃப்ளைட் டெஸ்ட் வந்து முந்தானத்து நடந்தது. அதில் பூஸ்டர் வழக்கம் போல் சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்ச் பண்ணிடுச்சு. ஆனால் மெயின் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வெடிச்சு செதறிடுச்சு. அதை நிறைய பேர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே ஸ்டார்ஷிப்புக்கு என்ன ஆச்சு? இன்னொரு பக்கம் இதுக்கு காம்படிட்டராக அமேசானோடைய ஃபவுண்டர் ஜெஃப் பெசாஸ் வந்து ப்ளூ ஆரிஜில் நாங்களும் நிகரான ஒரு ராக்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூ கிளென் ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாரு. லான்ச் செய்யப்பட்டு வெற்றிகரமாக அது ஆர்பிட்லாம் அடைஞ்சது. ஆனால் எலான் மஸ்கோடைய அந்த ஸ்டார்ஷிப் பூஸ்ட் எப்படி கேட்ச் பண்ணிச்சோ அது மாதிரி வந்து பூஸ்டர் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது தோல்வியில் முடிந்தது. இப்படி ஸ்பேஸ் பிரைவேட் ஏஜென்சிஸ் 2-3 நாளாகவே கொஞ்சம் சர்க்கிளான நிலையை அடைய, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸான நாசாவாக இருக்கட்டும், நம்ம இஸ்ரோவாக இருக்கட்டும் வெற்றிகரமான சில விஷயங்களை நடத்திருக்கிறாங்க. ஜனவரி 16 அன்னைக்கு ஒரே நாளில் 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று, இஸ்ரோவுடைய ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. நிறைய தடைகளை, நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அதை நடத்தியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய 8வது ஸ்பேஸ் வாக்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க வெற்றிகரமாக. அதெல்லாம் அவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன, ஸ்பேஸில் வெளில போய் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு இது மாதிரி நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. 2025 ஜனவரி மாதமே ஸ்பேஸ் சம்பந்தமான எக்கச்சக்கமான நியூஸஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஸ்டார்ஷிப் விண்கலம் வந்து ஏன் வெடிச்சு சிதறிச்சு, நியூ கிளென் ராக்கெட்டில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சுனிதா வில்லியம்ஸ் 6 மணி நேரம் வந்து வாக் பண்ணாங்க, 6 மணி நேரம் அப்படி என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரோவுடைய அந்த ஸ்பேடெக்ஸ் ப்ராஜெக்டை பற்றி ஒரு குட்டி அப்டேட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம போன வாரம் தான் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டோம் அப்படிங்கிறதால இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்தியாவுடைய இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, விண்வெளியில் டாக்கிங் மெக்கானிசத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதாவது ஃபியூச்சரில் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பில்ட் பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஒரு விண்கலம் போய் அங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட டாக் ஆகணும், திரும்ப அன்டாக் ஆகணும், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ராக்கெட்டில் என்ன பண்ணோம்னா 2 விண்கலங்கள், ஒன்று வந்து டார்கெட், இன்னொன்று வந்து சேசர். டார்கெட் அப்படி இருக்கும், சேசர் கிட்ட போய் அது 2 டாக் ஆகி அன்டாக் ஆகணும். இதுதான் வந்து பிளான் செய்யப்பட்டு ஒரு 7 நாட்கள் கழிச்சு இஸ்ரோ டிசம்பர் 30 இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஜனவரி 7 அன்னைக்கு இந்த டாக்கிங் வந்து நடந்துரும் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகளால் அது வந்து டிலே ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, சில விஷயங்களால் சில டேட்டாவை பார்த்துட்டு இல்லை நம்ம ஒரு சிமுலேஷனில் வந்து ஒரு ட்ரை பண்ணிக்கலாம், சிமுலேஷன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்கிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் டிலே 7 கொஞ்சம் டிலே ஆச்சு. ஓகே, 2வது வந்து அந்த சோதனைகள்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டாக் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த டார்கெட் சேசர் 2யும் மெல்ல கிட்ட இணைச்சு அந்த டாக் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு சின்ன கிளிச். இந்த கிளிச் காரணமாக வந்து வேண்டாம், இப்போ டாக்கிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2வது தடையாக வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆனது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மைக்ரோ கிராவிட்டியில் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெசைஸாக அதை அலைன் பண்ணணும். டாக்கிங் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ப்ரெசைஸாக மைக்ரோ கிராவிட்டியில் அலைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண தான் இஸ்ரோ வந்து ரொம்ப ஹைடெக் சென்சார்ஸாக இருக்கட்டும், நேவிகேஷன் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி வந்து அந்த டாக்கிங்கை ட்ரை பண்ணாங்க. ஆட்டோனமஸ் நேவிகேஷன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, டாக்கிங் பண்ணும்போது சாஃப்ட்வேரில் ஏதாவது எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை வந்து டாக்கிங் அப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூவ்மெண்ட் நடந்துருச்சு, அதனால் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகளுக்குரியது அப்படிங்கிறதால தான் ஒரு பேக்கப் சிஸ்டம் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், டாக்கிங் நடக்கும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட் மேலே வந்து ஒரு தெர்மல் ப்ரெஷர் வந்து உருவாகும், அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டோடைய அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே வந்துடக்கூடாதுன்றதால தான் ரொம்ப பார்த்து கொஞ்சம் டிலே ஆனாலும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு இது டிலே ஆச்சு. ஸோ ஒரு வழியாக ஜனவரி 16 மெல்ல டார்கெட்டை நோக்கி சேசர் வந்து அந்த டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக, கரெக்டாக, ப்ரிசைஸாக நடந்து முடிஞ்சது. வெற்றிகரமாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை அடுத்து 4வது நாடாக இந்த ஸ்பேஸில் டாக்கிங் அப்படிங்கிறதை வெற்றிகரமாக செய்து நிரூபித்தது இந்தியா. இந்த டாக்கிங் அப்படிங்கிறது ஏன் முக்கியமானதுன்றலாம் நம்ம நிறையா பேசிட்டோம். ஒரு நீண்ட கால விண்வெளி பயணங்களுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி விண்கலங்களை இணைச்சு ஒரு தளங்களை உருவாக்குறது, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி உருவாக்குறதா இருக்கட்டும், அதோடைய பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இந்தியா வெற்றிகரமாக சாதித்துள்ளது. SpaceX உடைய 7th ஃப்ளைட் டெஸ்ட் வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வியாக முடிஞ்சிருக்கு. இன்னைய தேதிக்கு உலகின் மிக பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட் அப்படின்னா அது ஸ்டார்ஷிப் ராக்கெட் தான். ஏன் அப்படின்னா, மனிதர்களை நிலவுக்கு கொண்டு போன அந்த அப்போலோ மிஷன்ஸுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த Saturn 5 ராக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய த்ரஸ்ட் பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7.6 7.8 மில்லியன் பவுண்ட்ஸ். ஆனால் இந்த ஸ்டார்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் பவுண்ட்ஸ் அளவுக்கு த்ரஸ்ட் பவர்ஸ் கொண்டது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட் அது. ஸோ இந்த ராக்கெட் மூலமாக தான் அடுத்து மனிதர்களை வந்து நிலவுக்கும் மார்ஸுக்கெல்லாம் கொண்டு வரதுக்கான பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்டிங்லாம்
வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டார்ஷிப்போடைய 4th 5th 6th ஃப்ளைட் டெஸ்ட்லாம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ 7th ஃப்ளைட் டெஸ்ட் வந்து ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ வெற்றிகரமாக வந்து ராக்கெட் லேண்ட் செய்யப்பட்டது. அதில் 2 பகுதி. ஒன்று வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட், அது வந்து ஆர்பிட்டில் கொண்டு போய் தள்ளிட்டு இந்த பூஸ்டர்ஸ் வந்து திரும்ப அந்த லான்ச் பாடுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இதுதான் வந்து பிளான். ஏற்கனவே இது மாதிரி லான்ச் பேடில் வந்து வெற்றிகரமாக அதை வந்து வந்து கையில் கேட்ச் பிடிக்கும் அந்த பூஸ்டரை. அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்டை கொண்டு போய் விட்டாச்சு. ஆர்பிட்டில் ஸ்பேஸ் கிராஃப்ட் போக ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப பூஸ்டர்ஸ் வந்து வெற்றிகரமாக அந்த லான்ச் பேடில் வந்து பிடிச்சிருச்சு. ஏன்னா இது ஏற்கனவே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, இது திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஆனால் கொண்டு போய் விட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது அதோடைய ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு. லான்ச் ஆகி ஒரு 8.5 நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து லாஸ்ட் ஆகுது. அப்போவே ஓரளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா ஃபியூல் லீக்காக இருக்கலாம், அப்படின்னா ஆக்சிஜன் லீக், இது மாதிரி காரணங்களால் வந்து இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெடிச்சு அப்படியே அதோட டிப்ரிலாம் வரதை பார்த்துருக்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபயர் ரேபிட் அன்ஷெடியூல்டு டிசம்பிளிங். இன்னொரு காரணமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பூஸ்டரும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் வந்து பிரியறதுக்கு முன்னாடியே வந்து தெர்மல் ஹீட் ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், அதன் காரணமாக கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. ஒரு பக்கம் பூஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்ச் ஆயிடுச்சு மிட் ஏரில் அப்படின்னு வந்து மக்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு அப்படியே இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் அப்படியே வானத்திலிருந்து அப்படியே நெருப்பு மழை பொழியும், அந்த மாதிரி இந்த டிபிரிலாம் விளையாடுறத வந்து நிறைய பேர் வீடியோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது மாதிரி ஏதாவது அசம்பாவிதமாகி இது மாதிரி டிபிரி வரும்போது அது ஃப்ளைட்ஸில் பட்டு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து அந்த டைமில் ஃப்ளைட்ஸ் எதுவும் பறக்கிறதுக்கு கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருந்தாங்க. அதனால தான் போச்சு. அக்டோபர் 13 வந்து 5th ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 1 அப்போ வந்து 6th ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருந்தது. அப்போவே வந்து நிறைய டேட்டா ரீடிங்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸ்டார்ஷிப்போடைய ஆர்பிட்டல் ரீஎன்ட்ரி எப்படி இருந்தது, அதோடைய தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அப்போவே சோதனை பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் 5th 6th ஃப்ளைட்டை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்க தான் செஞ்சது. ஸோ இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அங்கங்கே வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளையும் வந்து அந்த டேட்டாவை அவங்க கேதர் பண்ணி அடுத்த முறை அந்த பிரச்சனை வராமல் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த 7th ஃப்ளைட் டெஸ்ட்லையுமே பூஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு நடந்தது என்ன, அதோடைய டேட்டா அது ரீடிங்லாம் வந்து இவங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி அடுத்த முறை இந்த பிரச்சனை வராமல் நாங்கள் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. 12 வருடங்கள் கழித்து சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக அவங்களுடைய 8வது ஸ்பேஸ் வாக் வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களோட முதல் ஸ்பேஸ் வாக் வந்து 2006, அப்புறம் 2007 வந்து ஒரு 3 முறை பண்ணியிருக்கிறாங்க, 2012 ஒரு 3 முறை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க ஸ்பேஸ் வாக் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி டல்லாக இருக்கிறாங்க, ஏன் மெலிஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நாசா செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்லாம் வந்துச்சு. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இது மாதிரி ரொம்ப லாங் பீரியடில் ஐஎஸ்எஸ்ல நிறைய முறை அவங்க இருந்திருக்காங்க. ரொம்ப கேப்பபிளான ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறத மறுபடியும் இந்த ஸ்பேஸ் வாக் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது ஏதோ நம்ம அப்படியே ஜாலியாக ஸ்பேஸ்க்குள்ளே போய் வாக் பண்ணுற மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு வந்து நிறைய ஆயத்தமாகணும், உடல் அளவிலையும் மன அளவிலையும். அதுக்கான பயிற்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு வெளியில் போய் சும்மா ஜாலியாக வாக் பண்ணுற மாதிரி இல்லாமல் அங்கே நிறைய வேலைகள் செய்யணும், நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் வாக் வந்து நாசா லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். US ஸ்பேஸ் வாக் 91 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேஸ் வாக்கோடைய நேமு. இவங்களும் சுனிதா வில்லியம்ஸும் நிக் ஹாக் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்பேஸ் வாக்கை பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஐஎஸ்எஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் வாக்கோடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அவங்க பண்ணது வந்து ரேட் கைரோ அசம்பிளி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஐஎஸ்எஸ்ஸை நேவிகேட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா இந்த ரேட் கைரோ தான். ஸோ இந்த கைரோஸ்கோப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு பழசை எடுத்துகிட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்தது ஹார்மோனி மாடலில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டாரை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஐஎஸ்எஸ் கூட மற்ற விண்கலங்கள் வந்து சேரும் இல்லையா, அப்போ வந்து அதை வழிகாட்டக்கூடிய ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ரிஃப்ளெக்டாரை வந்து புதுசாக இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த நிக் ஹியூஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, நைசியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ரே டெலஸ்கோப், அதாவது நியூட்ரான் ஸ்டார் இன்டீரியர் கம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது தான் அந்த நைசியர். இந்த டெலஸ்கோப் வந்து 2023 மே அப்போவே வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சு அதோடைய தெர்மல் ஷீல்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பானதால் சன்லைட் மேலே பட்டு சரியாக அதை யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஒரு பை மாதிரியான ஒரு பேச்சஸ்லாம் போட்டு தெர்மல் ஷீட்டை இப்போ க்ளோஸ் பண்ணதால் இப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்ரே டெலஸ்கோப் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 6 மணி நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ணாங்க. இதில் அவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன, நீங்கள் கிராவிட்டி மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். வெளில ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது ஒரு கருவி இருக்கும், அது மேலே தான் அவங்க நிற்பாங்க. அதுக்கு வந்து ஆர்டிகுலேட்டிங் போர்ட்டபிள் ஃபுட் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ அதில் நின்று தான் வந்து இந்த ஸ்பேஸ் வாக் அப்போ முக்கியமான வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பழுது இருந்ததால் இவங்களுடைய ஒர்க் செய்கிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு வழியாக அதையுமே சேர்த்து ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணி வருங்காலத்தில் யாராவது ஸ்பேஸ் வாக் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹெல்மெட்டில் வந்து கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா ஃபீட்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க வெற்றிகரமாக இந்த ஸ்பேஸ் வாக்கை வந்து என்ன செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 6 மணி நேரம் ஸ்பேஸ் வாக்கையும் சேர்த்து சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் 56 மணி நேரம் 40 நிமிஷம் ஸ்பேஸ் வாக் செய்து ரொம்ப சீனியரான அனுபவம் உள்ள நாசாவுடைய விண்வெளி வீரர்கள் இடத்துல வந்து இவங்களும் பட்டியலில் இவங்களும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சுனிதா வில்லியம்ஸ் அடுத்து வந்து ஜனவரி 23ஆம் தேதியும் இன்னொரு ஸ்பேஸ் வாக் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க அவங்க எவ்வளோ ஆக்டிவாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து சுனிதா வில்லியம்ஸ் எப்போ வருவாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கவலைப்பட்டுருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்தபடி பிப்ரவரி மாதம் திரும்ப அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி அப்டேட் வரும்போது நம்ம பேசலாம். அடுத்ததாக ப்ளூ ஆரிஜினோடைய அந்த நியூ கிளென் ராக்கெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். எலான் மஸ்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் வந்து அமேசானோடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஜெஃப் பெசாஸ் அப்படிங்கிறவருடைய கம்பெனி தான் ப்ளூ ஆரிஜின். இது வந்து 2000 தொடங்கப்பட்ட ஒரு பிரைவேட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி. இவங்களுடைய நோக்கம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியே வந்து மனிதர்களை நிலவுக்கு மார்ஸ்க்கு கொண்டு போகிறது, அப்புறம் வந்து ஸ்பேஸ் டூரிசம், இந்த மாதிரியான விஷயங்கள். NG-1 அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ கிளென் ராக்கெட் அப்படிங்கிறது தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ராக்கெட் தயாரிப்பு இவங்களுடையது. கிட்டத்தட்ட ஸ்டார்ஷிப், ஸ்பேஸ் எக்ஸோடைய ஸ்டார்ஷிப்புக்கு நிகரானதுன்னு சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் கம்மி தான். பட் நல்ல ரொம்ப எஃபிஷியன்ட்டான சக்தி வாய்ந்த ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஜனவரி 16ஆம் தேதி வந்து இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஜனவரி 16ஆம் தேதி நடந்தது தான். சுனிதா வில்லியம்ஸோடைய ஸ்பேஸ் வாக்காக இருக்கட்டும், இஸ்ரோவுடைய அந்த ஸ்பேடெக்ஸ் டாக்கிங்காக இருக்கட்டும், எலான் மஸ்கோடைய அந்த ஸ்டார்ஷிப்பாக இருக்கட்டும், இப்போ ஜெஃப் பெசாஸோடைய இந்த ராக்கெட் லான்ச், இது எல்லாமே 16 தேதி நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் எலான் மஸ்க் வந்து ஜெஃப் பெசாஸை வாழ்த்தினார் எக்ஸ் தளத்தில். அதேமாதிரி ஜெஃப் பெசாஸ் வந்து எலான் மஸ்கை வந்து வாழ்த்தினார். 2 பேரும் மாறி ட்வீட் போட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த லான்ச்சு. ஆனால் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ் காரணமாக ஒரு 72 மணி நேரம் தள்ளி போட்டாங்க. அகைன் சில பிரச்சனைகள், ராக்கெட்டோடைய பவர் யூனிட்ஸில் வந்து ஐஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மறுபடியும் தள்ளி போட்டு ஜனவரி 16ஆம் தேதி வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்த ராக்கெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்பிட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண 12.5 நிமிடத்திலேயே வந்து ராக்கெட் வெற்றிகரமாக அதோடைய ஆர்பிட்டல் பார்த்து பிடிச்சி சரியாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூ ஆரிஜினுடைய வைஸ் பிரசிடென்ட் கூட சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஆர்பிட்டை ரீச் பண்ணிட்டோம், வி ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லிடலாம், இட்ஸ் அ பிக் டே அப்படின்லாம் சொல்லி எக்ஸ் தளத்தில் போட்டிருந்தார். ஓகே, ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ரீயூசபிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வாங்க, அந்த பூஸ்டரை வந்து கேட்ச் பண்ணுறது. எப்படி ஸ்பேஸ் எக்ஸில் வந்து கேட்ச் பண்ணுறாங்க, அதை திரும்ப ரீயூஸ் பண்ணுறாங்களோ அதே போல் வந்து ப்ளூ ஆரிஜினும் அதை ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதாவது அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு கப்பலை நிறுத்தி அதில் வந்து அந்த பூஸ்டர் கரெக்டாக வந்து இறங்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். ரீஎன்ட்ரி ஆகி சரியாக ஒரு இலக்கு நோக்கி வரணும் இல்லையா, அப்போவே வந்து அது பிளாஸ்ட் ஆகி தோல்வியில் முடிஞ்சிருது. ஸோ ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் அந்த பூஸ்டர் ரீயூஸ் பண்ணலாம்னு நினச்சது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதாவது அதோடைய ரீஎன்ட்ரி பர்ன் இன்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, மெல்லமாக அதோடைய வேகத்தை குறைச்சி அழகாக இறக்குற அந்த வேலைகளை வந்து சிலது சரியாக பண்ணியிருக்குது. ஸோ அதோடைய டேட்டாவெல்லாம் ரொம்ப வேல்யூபிளான டேட்டா, அதை எடுத்து அனலைஸ் பண்ணி எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 320 அடி, அதாவது 98 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட் இது. கிட்டத்தட்ட ஸ்பேஸ் எக்ஸோடைய அந்த ஸ்டார்ஷிப்புக்கு நிகரானதுன்னு சொல்ல முடியலனாலும் அதோட கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இதை பயன்படுத்த முடியும். நாசா வந்து இப்போ எப்படி ஸ்பேஸ் எக்ஸோட டைப் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து ப்ளூ ஆரிஜின் கூடிய ஃபியூச்சரில் டைப் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகம். ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி வந்து ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக வந்து பூமியை சுற்றி நிறைய வந்து சேட்டலைட்ஸை நிப்பாட்டி அதன் மூலமாக இன்டர்நெட் சேவையை வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் ஒரு பிளான் இருக்குது. அமேசான் ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறது தான். ஸோ இதன் மூலமாக வந்து ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸை வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தி இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இது. கிட்டத்தட்ட பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ்க்கும் சரி ப்ளூ ஆரிஜின் சரி கைண்ட் ஆஃப் ஒரு காம்படிட்டர் மாதிரி தான். இவங்களும் வந்து இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் மூலமாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. இவரும் வந்து ஒரு ஸ்டார்ஷிப் மாதிரியான ஒரு பெரிய ராக்கெட்டை பில்ட் பண்ணுறாரு, இவரும் அதே தான் பண்ணுறாங்க. இவங்களும் ரீயூசபிள் பூஸ்டர், இவங்களும் ரீயூசபிள் பூஸ்டர்னு சொல்லி 2 பேர் சிமிலராக வளர்ந்து வராங்க, கிட்டத்தட்ட காம்படிட்டர்ஸ். ஆனால் 2 பேருமே எக்ஸ் தளத்தில் வந்து நேற்று ஒருத்தர் மாற்றி வாழ்த்துக்கள் தெரிவித்தது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அதே போல் 2 பேருக்குமே வெற்றிகரமான தோல்வி. ஒன்று பூஸ்டர் இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு, இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவருக்கு ராக்கெட் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இவங்களுக்கு ராக்கெட் இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஜனவரி 16ஆம் தேதி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. இதுவரை பார்த்தது எல்லாமே ஜனவரி 16. ஒரு நாள் முன்னாடி ஜனவரி 15 அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு லான்ச் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா, மூணுக்கு 2 லேண்டர் அனுப்பியிருக்கிறாங்க. ஒன்று அமெரிக்காவுது, இன்னொன்று வந்து ஜப்பானுது. அமெரிக்காவுடைய ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் உருவாக்கின ப்ளூ கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு லேண்டர், இன்னொரு பக்கம் ஜப்பான் உருவாக்கின ஐஸ்பேஸ் ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்டர், அதுக்குள்ளே வந்து டெனஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோவர். எப்படி சந்திராயனில் ஒரு லேண்டர் ரோவர் இருந்ததோ அது மாதிரி. ஸோ இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே ஒன்றா ஒரே ஃபால்கன் 9 ராக்கெட்டில் வந்து ஸ்பேஸ்
எக்ஸ் வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த ப்ளூ கோஸ்ட் அந்த லேண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எல்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய லூனார் பிளானட் பேக், நிலவோடைய மண்ணை தீவிரமாக ஆய்வதற்கான நிறைய கருவிகளோட வந்து இது அங்கே போய் ஆய்வு செய்ய போகுது. ஜப்பானுடைய ஐஸ்பேஸ் லேண்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா மேரே ஃப்ரிகோரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணில் ஒரு இடத்துல தரையிறங்கி அங்கே வந்து அந்த ரோவரை இறக்கி விட்டு அந்த இடத்துல மேப் பண்ணி முக்கியமான டேட்டாவெல்லாம் வந்து பூமிக்கு அனுப்ப போகுது. ஸோ 2025 மிக முக்கியமான நிலவு சம்பந்தமான ஆராய்ச்சியில் இந்த 2 லேண்டர்ஸ் வந்து முக்கிய பங்கு ஆற்றும் அப்படின்னு கருதப்படுது. இதை வந்து சைலண்டாக 15ஆம் தேதி SpaceX வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஹோப் இன்னைக்கு இந்த வீடியோவில் 15-16 நடந்த முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயோட. நன்றி.